ஹலோ ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? இது வரைக்கும் 10 பேர்த்துக்கு மேலே கூப்பிட்டேன், எவனுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறானுங்க. நான் என்ன தான் பண்ணுவேன்? இவன் வேலை கத்திக்கிட்டே இருப்பாளே. எனக்கே இந்த நிலைமைன்னா அப்போ அவனோட நிலைமை. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஹலோ 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 ஹலோ, ஹலோ தண்ணி. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல இருக்கே. ஆமாம் மேடம், ஒரே டென்ஷன் தான். இன்னைக்கு ஆஃபீஸில் வேற அடுத்த வாரத்தில் 50லேருந்து 80 வண்டி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க சின்ன மீட்டிங்காக. அந்த பொறுப்பை எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும். என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு வேற இது இன்கிரிமெண்ட் டைப். நான் சரியா செய்யலன்னா இன்கிரிமெண்ட்ல கை வச்சிருவாங்க. அதான் எனக்கு இது பண்றது. நான் இது வரைக்கும் ஒரு 20 கால் டாக்ஸிக்கு மேலே கூப்பிட்டேன். எல்லாருமே 2 வண்டி தரேன், 4 வண்டி தரேங்கிறாங்க. யாருமே ஃபுல் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்போ ஒரு 80 வண்டி வேணும். நான் என்ன தான் பண்ணுறது? எப்படி ஒரே நாளில் ரெடி பண்ணுறது? கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல. ரொம்ப தூரம் போயிட்டேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் திரும்பி வரும். அட இவ்வளோதானா? இதுக்காகவா இவ்வளோ சீரியஸா ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு இருந்தீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. நான் கூட ஏதோ லவ் பண்ற பொண்ணு எப்படி கடத்திட்டு போறதுன்னு பிளான் பண்ணான்னு சுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அப்படின்னு நடந்தால் இந்த உலகம் அழிஞ்சிரும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். பொறுமை சாமி, பொறுமை சாமி. எங்க கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஒரு இடத்துல கேப் புக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 120 கேப் தேவைப்பட்டுச்சு. சென்னையில இருந்து எல்லா இடத்துல இருந்துமே வண்டி எடுத்து கொடுத்தாங்க. அதுவும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. 3 நாள் தேவைப்பட்டுச்சு. 3 நாளுமே கன்னியும் அந்த 100 வண்டியிலேருந்து 120 வண்டி வரைக்கும் எங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துருந்தாங்க. சூப்பரா சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 5 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறதுக்கு எங்க ஆத்தா அப்ப எத்தனை இடத்துல கொட்டடிச்சு ஆடி பாடி சம்பாதிச்ச காசு தெரியுமாடா? இந்த எண்ணெய் இருந்தா எங்க வீட்டுல அனுப்புறியோ. எங்க ஆத்தா அப்படி வேற அடுத்த வாரம் தானா புரோக்கராமு. இந்த 50 ரூபா காசுக்கு எக்கடா ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த கால் டாக்ஸி பேர் கூட ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸி சர்வீசஸ். என்னங்க சொல்றீங்க? நிஜமாவா? அட பாவி. ஹலோ, ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸி சர்வீஸா? ഹലോ കൃഷ്ണ, ഞാൻ ഹലോ. പറഞ്ഞ കാര്യം എന്തായി? വണ്ടി ബുക്ക് ചെയ്തോ? ചെയ്തു மேடம், செய்து. உங்கள் குடும்ப பயணம் பாதுகாப்பாகவும் சுகமாகவும் இருக்க Friends Call Taxi Services.